நாங்கள் வந்து கொடுத்தோம், அனுமதி கொடுத்தோம், நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா நீ விட்டுருவியா? நீ முதல்ல அந்த இடத்துல எப்படி அனுமதி கொடுக்கலாமா? அந்த இடம் நீ கோர்ட்டில் போய் இவங்க வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் போய் கோர்ட்டில் எதுக்காக போய் போடுறாங்க? நாங்களும் கோர்ட்டில் போய் வாங்குறோம். எதுக்காகனா திமுகவுக்கு அனுமதி கொடுக்குற இடத்துங்களில் அதிமுகவுக்கு ஏன் அனுமதி கொடுக்கலன்னே நாங்கள் பலமுறை கேட்டிருந்தோம். நிச்சயமா ரெண்டும் ஒரே கட்சி தான், ஒரே மாதிரி நாங்கள் வந்து அங்கே வேலை தான் செய்ய போகிறோம். உங்களை விட அதிக தொண்டர்கள் வருவார்கள் என்றாலும் கூட நீங்கள் நடத்துகிற இடங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதே பிரச்சனை தான் விஜய்க்கு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். நிச்சயமா. அப்போ நீங்கள் ஒரு மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல இதே செந்தில் பாலாஜி எவ்வளோ திமிரோட பேசுகிறாரு. 10 நாளைக்கு முன்னாடி முட்டுச்சந்தில் நின்று என்னமோ கத்திட்டு போகிறதுக்கு என்ன பெரிய தேவை இருக்குன்னு என்னமோ பேசுகிறாரு. முட்டுச்சந்தில் போய் எதிர்கட்சி நின்று தான் கத்திட்டு இருக்க வேண்டும் என்கிற நிலை இருக்குன்னா உன்னுடைய அரசாங்கத்துக்கு கேவலம் ஐயா. அதுவே உனக்கு புரியல? நீங்கள் அமைச்சராக வேறு இருந்திருக்கிறீங்க நாட்டில். அப்போ ஒரு ஒரு ரொம்ப குறைவான இடத்துல இந்த காவல்துறையினுடைய அறிக்கை எனக்கு ரொம்ப வியப்பை தருது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த இவர் மேல அவங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. 4 பேர் மேல வழக்கு. ஆமா, முதல்ல அந்த இவர் மேல டிவிகே சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர். அதுல என்ன அறிக்கையில குறிப்பிடுதுன்னா 10,000 பேர் வருவார்கள் என்று அவர் சொன்னார். அதனால 500 காவலர்களை ஒதுக்கினோம். அவர் 2,000 பேர் வருவார்னு சொல்லியிருந்தா 200 பேர் போட்டிருப்பாங்க, 100 பேர் போட்டிருப்பாங்க. இது ஒரு காவல்துறை அறிக்கையா? உளவுத்துறைக்கு தான் தெரியும். அதுதான் நான் கேட்கிறேன். உளவுத்துறை செத்து போய் விடுச்சா தமிழ்நாட்டில்? திருச்சியில் நடத்திட்டாரு, இங்கே நாகப்பட்டினம் போயிட்டு வந்துட்டார், 2-3 இடத்துல அவரும் நடத்திட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு. இதுக்கு மேல உளவுத்துறையில ரிப்போர்ட் இல்லையா?